நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட விஐபி சேனல்ல வந்து ஒரு மார்னிங் ஒரு செல் லிமிட் கால் குடுத்துருக்கோம். மார்க்கெட் எப்ப 2424 வருதோ அப்ப செல் எடுங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்டின்னா ஒரு 60 பிப்ஸா 2430 வச்சிருக்கோம். அண்ட் தென் ஒரு போல் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணி எந்த ரீசனால செல் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு நெறைய பேர் வந்து எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த அப்டேட். ஸோ இப்போ கோல்டோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ பேரல் சேனல் வந்து நம்ம கிளியராக அதில் ட்ரா பண்ணிட்டோம். ஒரு விஷயம். அண்ட் தென் 2வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும். நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு லோவா இந்த இடத்துல இருக்குது. ஸோ 2410 அப்படிங்கிறத பிரேக் பண்ணாமல் இந்த வாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். கிளியராக இதை மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹையராக 2223 மேபி நமக்கு ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால ஸோ 2224 அப்படிங்கிறத நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் லைனாக எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா விக் ஃபார்ம் ஆன 2433. ஸோ மார்க்கெட் எப்போ இந்த ஜோன் வருதோ அப்போ கிளியராக ஒரு செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எதனால் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகுது அப்படின்னா நம்மளோட சப்போர்ட்டை ஒபே பண்ணுது. சப்போர்ட் வந்து ஒபே பண்ணுது 2410. ஸோ அதனால மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஹையாக போயிட்டுருக்கு. மார்க்கெட் எப்போ 2224 போகுதோ அப்போ கிளியராக மார்க்கெட் வந்து செல் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு ஷார்ட். ஸோ டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2410 அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்டே ஹையான 2433 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இதோட பாத்வே பார்க்கும்போது இங்கேருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகி ஒரு ஃபால் ஆகும். அட் த சேம் டைம் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏன் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்டோக்காஸ்டிக் இண்டிகேட்டரும் சரி லேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸும் சரி நமக்கு ஒரு பை கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து அரௌண்ட் 44 கிட்ட இருக்குது. பையிங் மூமெண்ட்டில் இருக்குது. அதனால் ஸ்டோக்காஸ்டிக் 53யும் சரி ஓவர் சோல்ட் ஆகி அகைன் ஒரு பையிங் மூமெண்ட்டுக்கு மார்க்கெட் திரும்பியிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த டார்கெட் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். அட் த சேம் டைம் நமக்கு கேலிசிக்ஸ் பேட்டர்னில் வந்து ஒரு 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் அகைன் ஒரு புல்லிஷ் ஆகுது. அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். 3 பிளாக் ரோஸ். ஸோ 3 பிளாக் ரோஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். த்ரீ பிளாக் ரோஸ். ஸோ இந்த பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு ரீசன். அட் த சேம் டைம் நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேரிஷ் கண்டிஷனில் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. கிளியராக அதை மென்ஷன் பண்ணுறேன். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஹை பார்த்தோம் அப்படின்னா இங்கே போயிருக்கு. ஹை லோ இங்கே மொத்தமாக அழகாக நமக்கு வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. இதை ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிறேன். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கூகுள் பண்ணி பார்த்துடலாம். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். மார்க்கெட் வந்து ஒரு ஹைலேருந்து ஒரு ஃபால் ஆகி அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ஒரு ஃபால் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ஆகி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ மார்க்கெட் அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயும் ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஒரு பாத்வேவாக நான் வந்து போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி அகெயின் நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஜோன் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆக போகுது. இது லாங் டேர்மில். ஸோ அஸ் ஆஃப் நோ இந்த இடத்துல டச் பண்ணதுமே நமக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து செல் காலம் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 2224 வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி நம்மளோட செல் லிமிட் ஆர்டர் நேற்றும் கொடுத்துருந்தோம். அது நல்லாவே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுவுமே நமக்கு வந்து ப்ராஃபிட்லாம் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ லிமிட் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்குங்கிறத விட அக்யூரசி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சப்போர்ட் ட்ரா பண்ணிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் லைன் 1 எங்கே அப்படிங்கிறத ட்ரா பண்ணலாம். இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் என்ட்ரி ஜோன் 1 அண்ட் என்ட்ரி ஜோன் ட்ரேட் என்ட்ரி ஜோன். இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஏரியா 2433 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஏரியா. தெளிவாக மென்ஷன் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2333 2433 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ்.
இந்த இடத்துக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு விக் விழுந்திருக்கு பாருங்க. கிளியரா ஒரு விக் விழுந்திருக்கா? ஸோ இதெல்லாம் நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து விக் விடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோன் அப்படின்னு ஹண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ 2330 வந்தாலும் நம்ம வந்து ஒரு செல் கால் ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோன். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோன். இது லிக்விடிட்டின்னு கூட சொல்லுவாங்க. பிடிடி ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இப்போ தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் கிளியராக எப்போ நமக்கு 2244 அப்படிங்கிற ஜோன் வருதோ, 2224 அப்படிங்கிற ஜோன் வருதோ நம்ம கிளியராக ஒரு செல் எடுக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2249. அட் த சேம் டைம் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பண்ண வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபால், ஒரு ஹை, ஒரு ஃபாலு, இந்த இடத்துல ஒபே பண்ணி ஒரு டெப்த்தாக நமக்கு வந்து 2383 அப்படிங்கிற ஜோனுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா. ஸோ இதோட மூமெண்ட், அதாவது இது எப்போ நமக்கு டார்கெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 2410 அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு ரீச் ஆகிடும். இந்த ஜோன் போனதுமே நமக்கு ஒரு சாலிடாக ஒரு ஃபால் ஆகி ஒரு 100 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும். அது போக இன்னைக்கு நைட் வந்து நமக்கு வந்து எஃப்ஓஎம்சி நியூஸஸ் இருக்குது. எஃப்ஓஎம்சி நியூஸஸ் இல்லை, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தா தெரியும். இன்னைக்கு 11:30க்கு நியூஸ் இருக்குது. ஸோ அதில் இம்பேக்ட் வந்து நல்லாவே இருக்கும். அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நைட் வந்து ஒரு 11:30க்கு இருக்குது. அப்போ 11:30க்கு மார்க்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் கொடுத்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 12 கேண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இன்ஃபோ லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், ஒரு 12 கேண்டில் பார்த்தோம்னா இந்த ஜோனுக்கு வரும். மார்க்கெட் வந்து கரெக்டாக நைட் டைமில் நமக்கு 2417 அப்படிங்கிற ஜோனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு நல்லாவே ஒரு ஃபால் ஆகும். ஸோ கரெக்டாக பாருங்கள், நைட்டு வந்து 2417 இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஃபால் ஆகும். அதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து ஷார்ட், இங்கேருந்து ஷார்ட் எடுத்து டார்கெட் ப்ரைஸாக இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2430 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு 2 ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் 2424 போனதும் ஒரு செல் எடுத்துக்கலாம், ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நைட் வந்து மார்க்கெட் 2417 அப்படிங்கிற ஜோனில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு செல் ப்ரொஜெக்ஷன் தான் ஆகும். ஸோ அதோட வேலிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா வித்தின் அ டே, அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள்ளே இது வந்து பாசிபிலிட்டிஸ் ஆயிரும். ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எங்கே பை எடுக்கணும், எங்கே செல் எடுக்கணும், எந்த ரீசனால் பை எடுக்கணும், எந்த ரீசனால் செல் எடுக்கணும் அப்படின்னு பக்காவாக சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட விஐபி சேனலாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் ஆக்டாஃபெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி லைஃப் டைம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் கிடச்சிரும். இல்லை நீங்கள் மற்ற ப்ரோக்கரேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 2 நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்ன ரீசனால் பை எடுக்கிறோம், என்ன ரீசனால் செல் எடுக்கிறோம் அப்படிங்கிற அடுத்தடுத்த வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோக்குலேயுமே என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த சேலஞ்ச் வீடியோ வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீக்கில் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்த அப்டேட்ஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிப்சன். நன்றி, வணக்கம்.